நீதி கேட்டு இன்றும் கண்ணீருடன் காத்திருக்கின்ற தாய்மார்களின் போராட்ட செய்தியோடு இன்றைய செய்தி தொகுப்பை ஆரம்பிக்கலாம். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச விசாரணை வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் இன்று காலை, அதாவது 22ஆம் தேதி செம்மணி வளைவு பகுதியில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். போர் நிறைவடைந்து பல ஆண்டுகள் கடந்தும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தத்தமது உறவுகளுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை அப்படின்ற விஷயத்தை முன்னிலைப்படுத்தி போராட்டக்காரர்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வில் இதுவரை 467 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது தமிழின அழிப்பினுடைய முக்கிய சான்றாக இருப்பதாகவும், எனவே சுயாதீன விசாரணை நிச்சயமாக வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது. நீதி கோரி நீண்ட காலமாக போராடி வரும் மக்களை அரச வாக்குறுதிகள் ஏமாற்றி வருவதாகவும் இதன் பொழுது குற்றம் சாட்டப்பட்டது. விசேடமாக இன்று காலை செம்மணி புதைகுழி மற்றும் சிந்துபாத்தி புதைகுழிகளை பார்வையிட வந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிறப்பு பிரதிநிதி குழுவினுடைய சிறப்பு கவனத்தை ஈர்ப்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. போர் முடிந்து இவ்வளவு காலம் ஆகியிருக்கின்றது. ஆனால் இதுவரை காலங்களில் எந்தவித விஷயமும் இது சம்பந்தமாக அரசாங்கத்தினாலோ இது சம்பந்தமான விசாரணைகளோ இன்னும் பலமாக முறையில், இன்னும் சிறப்பான முறையில் எடுக்கப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமாக காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்கள் கருத்தை மறக்காம கருத்து பெட்டியில் பதிவிடவும். இப்போது நீதிமன்றம் மற்றும் சட்டம் தொடர்பான இன்னும் ஒரு செய்தியை அவதானிக்க போனால், 2008ஆம் ஆண்டு கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 16 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் சந்தேக நபர் ஒருவருக்கு உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயரத்ன நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கின்றார். தனக்கெதிரான குற்றப்பத்திரிகையை அவர் நிராகரித்த நிலையில் தலா 10 லட்சம் பெறுமதியான 2 சரீர பிணையில் அவரை விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளதுடன் வழக்கை வரும் டிசம்பர் மாதத்திற்கு ஒத்திவைத்திருக்கின்றது. அடுத்து சுகாதாரத்துறையை உற்று நோக்கினால், நாடு முழுவதும் டெங்கு பரவல் மிகவும் அபாயகரமான நிலையை எட்டி இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 78,125ஆக அதிகரித்திருக்கின்றது. அதே நேரம் நேற்றைய தினம் ஒரே நாளில் மாத்திரம் 1097 டெங்கு நோயாளர்கள் இலங்கையில் முழுவதும் இனம் காணப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. நாடு முழுவதும் உள்ள 162 மருத்துவ பிரிவுகள் அபாய வலயங்களாக கருதப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கம்பஹா மாவட்டத்திலே அதிகபட்சமாக 16,478 நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றனர். இந்த ஆண்டில் டெங்கு நோய் காரணமாக 56 மரணங்கள் சம்பவித்திருக்கின்ற நிலையில் காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களை தயவாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. காரணம், டெங்கு நோயினுடைய அந்த வீரியம் மிகுந்த அளவில் மக்களை உயிரை கொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஏதாவது சிறிய காய்ச்சல் கூட வந்தால் கூட வைத்தியசாலையை நாடுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து விவசாயிகள் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்க்கலாம். கிழங்கு மற்றும் காய்கறிகளுக்கான புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை விவசாய மற்றும் விவசாயிகளுக்கான காப்புறுதி சபை அறிவித்திருக்கின்றது. இயற்கை அனர்த்தங்கள், பூச்சி தொல்லைகள் மற்றும் வன யானைகளால் ஏற்படுகின்ற சேதங்களுக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை வழங்கப்படும் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் காப்புறுதி தொகையில் வெறும் 7% மாத்திரம் மாதாந்த கட்டணமாக செலுத்தி இந்த காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனிடையே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் இலங்கை ஒரு புதிய மைல்கல்லை எட்டியிருக்கின்றது. இலங்கையில் முதன்முறையாக கால்வாய் ஒன்றின் மீது அமைக்கப்படவுள்ள முதலாவது கனல் டாப் சோலார் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வு மகியங்கனையில் லியானா கால்வாய் பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. 20 கிலோமீட்டருக்கும் அதிகமான இந்த கால்வாய் பகுதியில் சூரிய மின் தகடுகள் பொருத்தப்படுவதன் மூலம் நீர் ஆவியாவதை கட்டுப்படுத்துவதோடு வனப்பகுதிக்குள் இருக்கின்ற யானைகள் அந்த கால்வாய்க்குள் விழுந்து விபத்துக்குள்ளாதையும் தவிர்க்க முடியும் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து சமூகத்தில் நடக்கும் எதிர்பாராத மற்றும் விசித்திரமான சில விபத்துகள் சம்பந்தமான செய்திகளை தான் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஆத்தரை நவிமானா பகுதியில் 5 வயது சிறுவன் ஒருத்தன் அவடத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றான் அவங்களது வீட்டு முற்றத்தில்.
அப்பொழுது அங்கிருந்த 5 வயது சிறுவனை பறந்து வந்த கழுகு கொத்தி மேலே தூக்கிச் செல்வதற்கு முயன்றிருக்கின்றது. அப்பொழுது அந்த சிறுவனுடைய அலறல் சத்தம் கேட்டு அவருடைய தந்தையும் அயல் வீட்டார்களும் அதனை கண்டு அந்த கழுகை திரட்டிவிட்டு அந்த சிறுவனை காப்பாற்றி இருக்கின்றார்கள். காப்பாற்றும் பொழுது அந்த சிறுவனுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து, சமூகத்தில் பிள்ளைகளை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல டிஜிட்டல் தளத்திலும் சிறுவர்களை பாதுகாப்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இலங்கையில் சிறுவர்களை இணையவழி அச்சுறுத்தல் மற்றும் இணையவழி பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக ஒழுங்குமுறை மற்றும் கல்வி திருத்தங்களை உள்வாங்கிய விரிவான தேசிய வேலை திட்டம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. சிறுவர்களுக்கு டிஜிட்டல் தளங்களில் வயது கட்டுப்பாடுகளை விதிப்பதா அல்லது டிஜிட்டல் எழுத்தறிவை மேம்படுத்துவதா என்பது குறித்து இதில் விரிவாக ஆராயப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இலங்கையில் இவ்வாறான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டமூலம் ஒன்றிற்கு பிரான்ஸ் பாராளுமன்றம் அதிரடியாக ஒப்புதல் ஒன்றை வழங்கியிருக்கின்றது. இதற்கமைய டிக்டாக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டமூலம் ஒன்றிற்கு பிரான்ஸ் பாராளுமன்றம் அதிரடியாக ஒப்புதல் ஒன்றை வழங்கியிருக்கின்றது. இதற்கமைய டிக்டாக் உள்ளிட்ட சமூக ஊடக செய்திகளுக்கு 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பிரவேசிக்க தடை செய்யும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் நாடாக பிரான்ஸ் மாறி இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக மாறுகின்றது. குறிப்பாக நீங்களே பாருங்கள், சமூக வலைத்தளங்கள்ல சிறுவர்கள் பார்ப்பதால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருகின்ற விஷயங்கள், அவர்களுக்கு அந்த டோபமைன்ல ஏற்படுகின்ற பிரச்சனை உட்பட பல விஷயங்கள் அவர்களுக்கு பிரச்சனைகளை உட்பட்டு கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே முதல் முறையாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒரு நாடு இந்த விஷயத்திற்கு அனுமதி வழங்கி இருப்பது, குறிப்பாக தடை செய்வதற்கு அனுமதி வழங்கி இருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகின்றது அப்படி என்று பல நாடுகளினுடைய தலைவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து, சினிமா உலகில் ஒரு சோகமான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொட்சில்லா vs கொங்கம் திரைப்படத்தின் தொடரில் ஜியா என்ற காது கேளாத சிறுமியின் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த உலக புகழ்பெற்ற நடிகை ஹெய்லி காட்டில் தனது 18வது வயதில் அமெரிக்காவின் மெரிலாந்து மாநிலத்தில் இடம்பெற்ற கார் விபத்தொன்றில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். காதுகளாத சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை கொலுவீற்றில் மேம்படுத்துவதற்காக பரவலாக அறியப்பட்ட இவரினுடைய மறைவு திரையுலகத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். காரணம், அவனுடைய அந்த காதுகளாத அந்த சில விஷயங்களை அந்த படத்தின் மூலம் உங்களுக்கு காட்டியிருந்தார். நீங்கள் அந்த படத்தை பார்த்திருந்தால் விளங்கியிருக்கு. அந்த அடிப்படையில் அவள் அப்படி பிரபலியமாயிருந்தவர், அப்படி சமூக சபையில் ஈடுபட்டிருந்தவர் 18 வயது, அதாவது சிறிய ஒரு வயதிலே உயிரிழந்தமை மக்களினிடையே, ரசிகர்களிடையே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்ற விஷயம்தான் பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து அயல்நாடான இந்தியாவினுடைய அரசியல் களமும் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். காரணம், நேற்று நடந்த சம்பவம் அப்படி இருந்தது. நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக மாணவர்களுக்கு ஆதரவாக புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நீட் தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற விஷயம் தான் அவர்களுடைய கட்சியின் சமரசமற்ற நிலைப்பாடு எனவும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார் விஜய். காதுகளாத சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை கொலுவீற்றில் மேம்படுத்துவதற்காக பரவலாக அறியப்பட்ட இவரினுடைய மறைவு திரையுலகத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். காரணம், அவனுடைய அந்த காதுகளாத அந்த சில விஷயங்களை அந்த படத்தின் மூலம் உங்களுக்கு காட்டியிருந்தார். நீங்கள் அந்த படத்தை பார்த்திருந்தால் விளங்கியிருக்கு. அந்த அடிப்படையில் அவள் அப்படி பிரபலியமாயிருந்தவர், அப்படி சமூக சபையில் ஈடுபட்டிருந்தவர் 18 வயது, அதாவது சிறிய ஒரு வயதிலே உயிரிழந்தமை மக்களினிடையே, ரசிகர்களிடையே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்ற விஷயம்தான் பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து அயல்நாடான இந்தியாவினுடைய அரசியல் களமும் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். காரணம், நேற்று நடந்த சம்பவம் அப்படி இருந்தது. நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக மாணவர்களுக்கு ஆதரவாக புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லம் அருகே போராட்ட களத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களான டெல்லி போலீசார் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்திருக்கின்றது. ராகுல் காந்தியினுடைய இந்த கைது நடவடிக்கைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் அப்படி என்ற விஷயம் இந்திய ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கப்படுகின்றது.
நீட் தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற விஷயம்தான் தங்களினுடைய கட்சியினுடைய சமரசமற்ற நிலப்பாடு அப்படின்ற விஷயத்தையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இதன் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார். இறுதியாக மத்திய கிழக்கிலும் போர் பதட்டம் உச்சத்தை தொற்றிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். காரணம், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான வான்வழி தாக்குதல்கள் 11வது இரவாகவும் நேற்று தொடர்ச்சியாக தொடர்ந்திருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் சர்வதேச வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் ஈரானின் இராணுவம் மற்றும் கடல்சார் திறன்களை பலவீனப்படுத்தும் நோக்கிலேயே ஈரானின் முக்கிய இராணுவ வசதிகள் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்தப்படுவதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. இவை இன்றைய நாளுக்குரிய முக்கிய செய்திகள். நாளைய தினம் இன்னும் சுவாரஸ்யமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். மறக்காம நமது முகநூல் மற்றும் யூடியூப் தளங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.